ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சுடு ப்ளவுஸ் தான் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ளூ கலரு, காப்பர் கலர் மிக்ஸ்டாக வந்திருக்கு. காப்பர் கலரில் உள்ள திங்ஸ் என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் நான் இருக்க மெட்டீரியலை வச்சு இந்த கிளாஸ் சொல்லி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்கு இதை எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரிங்கு அதுதான் நான் இப்போ எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் நான் ஃபஸ்ட்டு கம் போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒட்டிக்கிட்டேன்னா கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டிச்சு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரேமில் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணல, அப்படியே தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சை வச்சு பண்ணுறதுனால ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ரொம்ப முக்கியமாக தேவை இருக்காது. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். நான் எனக்கு இது கொஞ்சம் வசதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்மளோட நெக் அளவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அது எத்தனை இன்ச்சுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 6 இன்ச்சுன்னா அதில் நம்ம கொஞ்சம் விடுற கேப் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் கேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மேலே ஃபஸ்ட்டு ஷோல்டருக்கு கொஞ்சம் கீழே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு கொடுத்தோன்னா அதுக்கு அடுத்தது 1.5 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா அதே லெவல் அடுத்த ஸ்டிச்சு நம்ம கேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒவ்வொரு ஒர்க்கையும் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அந்த ஃபினிஷிங்கும் நமக்கு நீட்டாக இருக்கும். நான் சென்டரில் நமக்கு பேக் சைடு நெக்குக்கு நேராக ஒரே ஒரு இது கொடுத்துட்டு அது மற்ற பக்கத்தில் மொத்தம் எனக்கு அந்த 4 ரிங் வர மாதிரி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நான் இந்த ப்ரூச் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட வேறு மெட்டீரியல் இல்லை. இருக்கிற மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இனி வேணும்னா நம்ம போய் வாங்குற மாதிரி தான் இருந்தது. அதனால் கிளாஸ் டைம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது. அதாவது வேஸ்ட்டுங்கிறத விட கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுனால நான் சிம்பிளாக போட்டு முடிக்கிறேன். நீங்களும் உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் போட்டப்பறம் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, திருப்தியாக தான் இருந்தது. இன்னும் கூட ஒர்க்கு கொடுக்கலாம். நான் சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரேமை கிளாத் நம்ம ப்ளவுஸோட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் மாற்றி குத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழேருந்து குத்துனீங்கன்னா அது அப்படி தான் மாற்றி வரும். அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நமக்கு சென்டரில் இருந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அது மாற்றி வந்துருச்சு எனக்கு. நான் ஃபஸ்ட்டு மாற்றி குத்திட்டேன் அதை. இப்போ ரிங்கு இருக்குல்ல, ரிங்கு சென்டரில் இருந்து அந்த பக்கத்துலேருந்து எடுங்க. எடுத்துகிட்டு சென்டர் உள்ளே இருந்து எடுத்து ரிங்குக்கு வெளியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் மிஸ்டேக் வராது. இல்லது நம்ம நெக்கை சுற்றி அதை ஸ்டிச் பண்ணுற மாதிரி தெரியாமல் பண்ணிடுவோம். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போவும் நான் மாற்றி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டில் அப்படி தான்மா. அதை பார்த்துட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நானே மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறேன். ரெண்டு தடவையும் நான் மாற்றி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் நீடியில். நான் ரொம்ப சிம்பிளாக தான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரூச் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டீங்க, அதை முடியலைன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் தான் அது நீட்டாக இருக்கும். அதனால் அதை பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. எப்படி மாற்றினேன்னு தெரில, கரெக்டாக மாற்றி 2 தடவை ஸ்டிச் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரிங்கை பிடிச்சிக்கோங்க. லைட்டாக பிடிச்சிட்டு ரிங்குக்கு பக்கத்துலேருந்து வெளியிலேருந்து நீடியில் எடுத்து ரிங்கு உள்ளே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு 2 தடவை கொஞ்சம் மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்கள் கவனமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ரிங்குக்கு வெளியிலேருந்து நீடியில் எடுத்து அந்த ரிங்குக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. இப்படி நிறைய கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 ஸ்டிச்சு கொடுத்தாலே போதும். நம்ம ஆல்ரெடி கம் போட்டிருக்கோம், அதனால் பேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை லைட்டாக மட்டும் கம் போட்டு அந்த 3 ஸ்டிச் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது நீட்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். இதுக்கு நீங்கள் சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் சேம் கலர் த்ரெட் எடுக்காமல், என்கிட்ட அது இல்லை அந்த கலரு, அதனால் நான் ஏன் ப்ளவுஸ் தான் அதனால் பரவாயில்லன்ட்டு நான் ஒயிட் கலரே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு டிசைன் முதல்ல ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த செல்ஸில் பிளாஸ்டிக் இருக்கும் பாருங்கள், அதுதான் இப்போ எடுத்திருக்கேன். நம்ம ஒவ்வொரு ரிங்குக்கு நம்ம ஒயிட் கலரில் கொடுத்தோம் பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே அதை மறைக்கிறது மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி பார்த்தேன், அதுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் நெக்ஸ்ட்டு டிசைனில் கொஞ்சம் வெளியில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது உள்ளே கொடுத்த அந்த ரிங் வந்து சரியாக வெளியில் தெரியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அடுத்தது டிசைனில் கொஞ்சம் வெளியில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் அந்த ரிங்கை விட்டு வெளியில் வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா செல்ஸுக்கு ஒவ்வொரு 3 ஸ்டிச் கொடுத்தோம்ல, அந்த 3 ஸ்டிச்சுக்கும் பக்கத்துலேயும் நம்ம ஒவ்வொரு செல்ஸு, அதாவது ப்ளூ கலரில் உள்ள ஷெல்ஸை நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா காப்பர் டியூப் பீடு கூட இல்லை. அதனால் நான் இருக்கிற ஒயிட் கலர் டியூப் பீடு வச்சு நான் மேட்ச் பண்ணி எடுத்துட்டேன். ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இன்னொன்று விஷயம் என்னென்னா, நம்ம ப்ரூச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அந்த டிசைன் நமக்கு பிடிக்கலை அல்லது அது சூட்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த ஒரு தைரியத்தில் தான் சரி நம்ம போட்டு பார்க்கலாம். ஏன்னா கிளாஸும் டைமிங் போயிட்டே இருக்குது, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு லேட் ஆகுதுங்கிறதுனால நான் இருக்க மெட்டீரியலை யூஸ் பண்ணிட்டேன். இந்த 2-3 தடவை ப்ளவுஸுக்கு சாரீக்கு கட்டிட்டு அடுத்தால வேணும்னா நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட மெட்டீரியல் வாங்கினேன்னா அதுக்கப்புறம் நான் இதை ஸ்டிச் பண்ணிக்குவேன். அந்த வசதியெலாம் நம்ம ப்ரூச்சஸில் இருக்குது. நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் போட்டால் அப்படி பண்ண முடியாது. ஆனால் ப்ரூச்சஸில் நம்ம அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் போட்டுட்டு இந்த டிசைன் நமக்கு கொஞ்சம் பிடிக்கலை அல்லது கொஞ்சம் வேறு டிசைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் செல்ஸு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த 2 செல்ஸுக்கு இடையில லீஃப் சீக்வென்ஸ், அதாவது ஒயிட் கலரில் லீஃப் சீக்வென்ஸ் இருக்குது, அதை நான் ஒரு 3 லீஃப் சீக்வென்ஸு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஈஸியாக நம்ம இந்த ஒர்க்கு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டிச்டு ப்ளவுஸ்லேயும் சரி, அன்ஸ்டிச்டு ப்ளவுஸ்லேயும் சரி ரொம்ப ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண ப்ளவுஸில் தான் ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் நம்ம நெக்கு சுற்றி நம்ம கேப் விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மடித்து தைச்சிருப்போம் பார்த்திங்களா நெக்குக்கு, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஸ்டிச்சஸை கொடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த கேப்பு விட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா விட்டுக்கலாம், இல்லது அது பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணாலும் நீட்டாக தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இனி இதை ஸ்டிச் பண்ண போகிறதில்ல இந்த ப்ளவுஸு. அதனால் நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. நெக்கை சுற்றி நமக்கு அந்த அளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கோங்க, நமக்கு அது கரெக்டாக இருக்குதா, ஒவ்வொன்றுக்கு இடையில கேப் வந்து அதிகம் கரெக்டாக விட்டுருக்குமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 பக்கம் லீஃப் சீக்வென்ஸு ஒரு 3 கொடுத்துருக்கேன். ஒரு பக்கத்தில் கீழே பார்த்திங்கன்னா நான் ஸ்மால், அதாவது மீடியம் சைஸில் டியூப் பீடு கொடுக்குறேன். அந்த டியூப் பீடு கொடுக்குறது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா அது என்ன சின்ன நீடியில் எடுத்தாலும் சரி, பெரிய நீடியில் எடுத்தாலும் சரி, டியூப் பீடு வந்து ரொம்ப சிரமமாக தெரிஞ்சுது. உள்ளே போக மாட்டேங்குது. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு என்னென்னா ரொம்ப சின்ன நீடியில் ரொம்ப சின்னதை எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வசதியாக இருக்கும் அந்த டியூப் பீடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுது. ஏன்னா நான் ரொம்ப டைம் அதில் எடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இல்லது இது ஒரு மிஞ்சி போனால் இது 1 ஹவருக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிடலாம் நம்ம. ஏன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வச்சு பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ப்ரூச் ஒர்க்கை. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த டிசைனு. நான் ரொம்ப சிம்பிளாகவும் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த மிரர் ரிங்குக்குள்ளே கொஞ்சம் டிசைன், அதாவது ஸ்டோன் அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஏதாவது ஸ்டோன் கிடச்சிச்சின்னா நான் அப்புறம் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். அதனால் நமக்கு வந்து இப்போ இந்த டிசைன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் அங்கங்கே வேணும்னா நீங்கள் பேர்ல் பீடு கூட அட்டாச் பண்ணிக்கலாம், அது இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் எந்த ஹேங்கிங்கும் கொடுக்கல, சிம்பிளாக ஒரு ப்ரோச் பண்ணலாம். ஏன்னா சாரீக்கு ஆப்டான ஒரு திங்ஸ் இல்லை, அதனால் நான் இருக்கிற அந்த ப்ளூ கலரே வச்சு மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒர்க்கு. பாருங்கள், 2 சைட்லேயும் நான் 3 பெட்டல்ஸ் வந்து லீஃப் சீக்வென்ஸை கொடுத்துருக்கேன். இது ஓரளவுக்கு மேட்சாக தான் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாட் எப்படி போடுறதுங்கிறத பாருங்கள். நான் கீழேருந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணல அதுக்கு இடையில விட்டுட்டு ஒரு லூப் மாதிரி, அவ்வளோத்தையும் பிடிச்சி இழுத்தா லூப் மாதிரி வராது, கொஞ்சமாக கேப் விட்டுட்டு லூப் மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த லூப்புக்குள்ளே நம்ம நீடியில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா லாக் விழுந்துடும். இது ஆல்ரெடி நம்ம எல்லா ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சுக்கு போடுற சேம் மெத்தடு தான். அந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து இதை லாக் பண்ணிக்கலாம்.
ஈஸியாக லாக் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது உருவி வராது, நல்லா ஸ்ட்ராங்காகவே நின்றுக்கணும். உங்களுக்கு வேணும்னா ஒரு 2-3 தடவை நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இன்னொரு ஸ்டிச் மெத்தடும் நான் இதில் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். 2 மெத்தட்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம நீடில் நூலை கோர்த்துட்டு அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். எல்லாருமே நல்லா நீட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் செகண்ட் பேஜும் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அவங்களும் மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இன்னும் அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் பேட்சுக்கான அட்மிஷன் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது ரெக்கார்டட் வீடியோனால நான் அமௌண்ட்டு கம்மியாக வாங்கிட்டு உங்களுக்கு நான் இதை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 பேட்சும் முடிச்சாச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செப்டம்பர் பேட்ச்சு அதுக்கடுத்தால ஏதாவது டவுட்னா கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங், ரிப்பன் எம்ப்ராய்டிங்கும் பார்த்துக்கலாம். ஆரி ஒர்க்கும் நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப், அதாவது நம்ம சேனலில் உள்ள ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்தந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறவங்க அந்தந்த குரூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கும் லிங்க்கு, அதை பார்த்துட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன மீடியம் சைஸ், அதாவது லாங் டியூப் பீடு கொடுக்குறாந்தா கொடுக்கலாம். சிங்கிள் சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, மீடியம் சைஸு, அந்த இது தான் நான் உங்களுக்கு வந்து இதில் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ஒர்க்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும். போன டிசைன் நான் காமிச்சிருந்தேன் டிஷ்யூ கிளாத்து, அது கொஞ்சம் பெருசாக போச்சு. அதனால் இதை கொஞ்சம் சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீடில் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, அந்த நீடிலோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம டியூப் பீடை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லது ரொம்ப ஒவ்வொரு த்ரெட் இந்த டியூப் பீடையும் போட்டு பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது. உங்களுக்கு ஆரி தெரியும்னா ஆரி நீடில் வந்து டியூப் பீடை ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அது நம்ம ஆரி கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சவங்க ஆரி கிளாஸ் ஆரி வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. நான் 2 டியூப் பீடு ஸ்டிச் பண்ணி பார்த்தேன், அது எனக்கு வந்து வேண்டான்ட்டு அப்புறம் 1 தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 2 ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பெண்டான மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஒவ்வொரு டியூப் பீடு மீடியம் சைஸ் மட்டும்தான் இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதாவது 2 சைடில் உள்ள செல்ஸுக்கு பக்கத்தில் நம்ம வந்து லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு சைடில் வந்து லீஃப் சீக்வன்ஸுக்கு பக்கத்தில் ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டோம், பிளாங்காக இருக்கும். அந்த சைடில் தான் இப்போ நம்ம வந்து இந்த டியூப் பீடை கொடுக்க போகிறோம். அந்த டியூப் பீடு வந்து மீடியம் சைஸு. கொடுக்கும்போது சேம் லென்த்தில் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பெருசு கொஞ்சம் நீளமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தள்ளி அடுத்த டியூப் கட் பீடு, அதுக்கு கொஞ்சம் தள்ளி, அப்படி இந்த 3 கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வைக்கிற மாதிரி டிசைனாக வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சேம் லென்த்தில் வைக்காமல் இப்படி வச்சுக்கோங்க. சேம் லென்த்தில் வச்சாலும் அழகாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுங்கிறதுனால ஃபஸ்ட்டு வச்சதை விட சின்னது, அடுத்த கொஞ்சம் இறக்கமாக வச்சுருக்கேன். அதுக்கடுத்ததை விட அடுத்த கொஞ்சம் லென்த்து கம்மியாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. டிசைன் ஹோலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த சாரீக்கு ஓரளவுக்கு மேட்சாக இருந்துச்சு. பரவாயில்லன்னு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உள்ள ரிங்குக்குள்ளே நான் வந்து ஒரு ஏதாவது ஸ்டோன் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லை பேர்ல் பீடை கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அங்கங்கே நீங்கள் வேணும்னா லீஃப் சீக்வென்ஸ் வச்சு கொடுத்துக்கோங்க, இல்லை ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சு கொடுத்துக்கலாம். நம்மளை இன்னும் கிராண்டாக வேணும்னா அப்படி பண்ணிக்கலாம். சிம்பிளாக வேணும்னா இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீட்டாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக தான் இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குங்கிறத. இப்போது நான் இன்னொரு மெத்தடில் நாட் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். 2 மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ பின்பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நீடியில் லைட்டாக அந்த கிளாத்தில் லைட்டாக குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம நீடியில் கொடுத்தது தவிர இன்னொரு த்ரெட் இருக்கும்ல, அதை நல்லா நீடியில் சுற்றிட்டு நீடியில் மேலே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நாட் விழுந்துடும். இந்த மெத்தட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாட் வந்து நம்ம நார்மலாக போடுற நாட்டு தான், அதை நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன், இது செகண்ட் மெத்தட்.
மெத்தடில் இங்கே பாருங்கள், கொஞ்சமாக த்ரெட்டில் அந்த லைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் கிளாத்தில் படக்கூடாது, லைனிங் கிளாத்தில் படுற அளவுக்கு லைட்டாக உள்ள நீடியில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் எக்ஸஸாக உள்ள த்ரெட்டை வந்து நீடியில் ஒரு 2-3 தடவை சுற்றிக்கோங்க. சுற்றுனீங்கன்னா அது வந்து ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நீடியில் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிச்செல்லாம் போய் ஒரு லாக் மாதிரி விழுந்துடும் நமக்கு. அப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து நாட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். திருப்பி கட்டாகி வெளியில் வராது. நம்ம இது வந்து நம்ம ப்ரூச்சஸ் ஒர்க்லாம் பண்ணுற ப்ளவுசஸ் வந்து நீங்கள் மிஷினில் வாஷிங் மிஷினில் போடவோ அல்லது நம்ம போட்டு துவைக்கவோ ஹார்டாக துவைக்கவோ செய்யக்கூடாது. இது சும்மா சர்ஃப் வாஷ் பண்ணுற மாதிரி அந்த ஆரி ஒர்க் மாதிரி தான். சர்ஃப் வாஷ் பண்ணிவிட்டு அல்லது சோப்பில் லைட்டாக வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி இதை மெயின்டைன் பண்ணால் நீட்டாக இருக்கும். மற்றபடி இந்த எந்த பொருளுமே நமக்கு இதில் வந்து வெளுத்து போகிறதுக்கோ அதாவது ஒரு மாதிரி வேறு விதமாக ஃபேட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. அதனால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரூச்சஸ் ஒர்க்கெல்லாம் நல்லா நீட்டாக நம்மளே பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறத. இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஒரு டிசைனையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ செகண்ட் டிசைனை நான் பண்ணுறதை காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம போட்டது கொஞ்சம் நெருக்கமாக போட்டுட்டோம். அடுத்த டிசைன் கொஞ்சம் தள்ளி போட போகிறேன், அவ்வளோதான். இதே மெத்தடில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதாவது என்னோடய கேமராவில் வந்து ஃபுல்லும் கவர் ஆகிற அளவுக்கு ஷார்ட் வியூவில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. அதனால் நான் இப்படி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் உங்களுக்கு அதில் நெருக்கமாக இருக்குது. இதில் கொஞ்சம் தள்ளி வைக்க போகிறேன். அதனால் ஒவ்வொரு டிசைன் மட்டும் நல்ல கேமராவில் கவர் ஆகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. வேறு எதுவும் கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணி காஞ்சிருச்சு. அதனால் இதில் எடுத்துக்கலாம் சீக்கிரம். கீழே மிரர் ரிங்குக்கு பக்கத்தில் வெளியிலேருந்து நீங்கள் நீடியில் எடுத்துகிட்டு உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எடுக்கும்போது நிறைய த்ரெட் எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா அது இந்த மாதிரி சிக்கு விழுந்துடும். அதையும் பார்த்துட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு 3 இடத்துல கொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரிங் ஆனது வந்து நமக்கு அந்த கிளாத்தோட ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நம்ம கம் போட்டிருப்போம். இருந்தாலும் இப்படி ஒரு 3 ஸ்டிச் கொடுத்திங்கன்னா இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். சேம் கலர் ப்ளவுஸுனால் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் கிளாத்து ஷூயிங் த்ரெட்டு எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட அந்த கலர் இல்லை, போய் கடையில் வாங்கிட்டு வரணும். அதனால் நான் இருக்கிற கலரே என்னோடய ப்ளவுஸ் தான், அதனால் நான் இருக்கிற கலரே ஒர்க் பண்ணலான்னு பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா ஒர்க் பண்ண பிறகு உங்களுக்கு தெரியுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அதில் ஒரு டியூப் பீடோ அல்லது ஒரு குந்தன் ஸ்டோனோ கட் பண்ணி ஒட்டி விட்ருங்க. அது இன்னும் நீட்டாக தெரிஞ்சிடும். வெளியில் அந்த கலர் வந்து நமக்கு தெரியாது. அப்படி கூட பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒன்றுமே பண்ணல, என்னோடய ப்ளவுஸ்னால சிம்பிளாக விட்டுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அதை திருப்தியாக பண்ணி கொடுங்க. அந்த சேம் கலர் கொடுத்தீங்கன்னா அந்த பண்ண மிஸ்டேக் நமக்கு வெளியில் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஒயிட் கலர் ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அதுக்கு நேராக 3 பக்கமும் நம்ம செல்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த செல்ஸ்லேயுமே நீங்கள் குந்தன் ஸ்டோன் ஒட்டினீங்கன்னா அந்த செல்ஸில் ஸ்டிச் பண்ணதும் வெளியில் தெரியாது. அல்ல டியூப் பீடு கொடுத்துக்கலாம். அந்த சுகர் பீட் இருக்குல்ல, அதில் ஒரு 4-5 கோர்த்துட்டு ஒட்டுக்க அந்த ஸ்டிச்சில் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஸை அட்டாச் பண்ணிடுங்க. ஒரு ரிங்கில் ஒரு 2 ஹோல் இருக்கும் இந்த செல்ஸில். ஒரு ஹோலில் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த ஹோலை ஸ்டிச் பண்ணும்போது சுகர் பீடை எடுத்து அதை கோர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஹோலில் விட்டிங்கன்னா அது போய் லாக் ஆயிரும். அப்படியும் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடில் பண்ணிங்கனாலும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். கட் பீட் கொடுக்கலாம், ஜர்தோசி கொடுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இருக்கிற மெட்டீரியலை வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதை நல்லா கிராண்டாக பண்ணுங்கள், அவ்வளோதான். நான் 3 பக்கமும் முதல்ல கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துட்டேன்னா அந்த ரிங் வெளியில் தெரியல. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வெளியிலையே கொடுத்துட்டேன். அவுட்டரில் கொடுத்தா அந்த ரிங் கொஞ்சம் நமக்கு தெரியும் போது நம்ம ஏதாவது வேறு உள்ள ஒரு ஸ்டோன் கூட குந்தன் ஸ்டோனு அல்லது கிளிப் ஸ்டோன் அந்த மாதிரி எதாவது கிடச்சிச்சின்னா கூட நான் ஒட்டிக்குவேன். அதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறது நம்ம வந்து ஓரளவுக்கு நீட்டாக பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு சைடில் 2 பக்கமும் நான் வந்து லீஃப் சீக்வன்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த ஒன்றை மட்டும் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு அடுத்தது எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்லீவுக்கு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரூச் இந்த ஒர்க்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள்.
இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ப்ரூச்சு உங்களுக்கு ஒர்க் பண்ணணுன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் சாரீ கலரு அல்லது உங்களுடைய ப்ளவுஸை சென்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த ப்ரூச் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். அது வேணுங்கிறவங்க எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர்டர்ஸை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்கெல்லாம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கும் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணுன்னாலும் நீங்கள் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நூல் நான் அதிகமாக எடுத்ததுனால எனக்கு ஒரு நாட் விழுந்துருச்சு. அதனால் ஒவ்வொரு தடவையும் நான் எடுக்கும்போது கொஞ்சம் இழுத்து விட்டால் தான் அந்த நாட் போய் கரெக்டாக லாக் ஆகுது. நீங்கள் ஓரளவுக்கு கம்மியாகவே இந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். நான் வந்து செல்லு பார்த்துட்டே இருந்து எனக்கு அது கொஞ்சம் கொறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிறதுனால நான் அதிகமாக நூலை வந்து கோர்த்து வச்சிடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே கோர்த்து வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், சேம் கலரில் தான் ப்ளவுஸு. ஆனால் சேம் கலர்லேயே ஒர்க் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. காப்பர் கலர் டியூப் பீடு கிடச்சிருந்தா கொடுத்துருந்தா இன்னும் நல்லா எடுப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் என்கிட்ட மேக்ஸிமம் ப்ளவுஸ் எல்லாம் நான் லேஸ் வச்சு டிசைன் ப்ளவுஸ் பண்ணதுனால என்கிட்ட வேறு ப்ளவுஸ் இல்லை. அதனால் இந்த ப்ளவுஸே உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ உங்கள்கிட்ட புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா அந்த என்ன மெட்டீரியல் வச்சா யூஸாக இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு வாங்கி ஒர்க் பண்ணுங்கள். அப்போனா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் பாருங்கள், நமக்கு 3 லீஃப் சீக்வென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் நல்ல எடுப்பாக தெரிஞ்சுது. அதாவது நேரில் பார்க்கும்போது சூப்பராக தெரிஞ்சுது. உங்களுக்கு கேமராலையுமே நல்லா கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒர்க்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சிம்பிளாக தான் இருக்குது இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்கு. ஆனால் கஷ்டமாலாம் இல்லை. அதனால் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். நம்ம வீட்டில் இருந்துட்டு நிறைய லேடிஸ் ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன். நானுமே அப்படி தான் இருந்தேன். அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம செல்லை பார்ப்போம். இப்போ மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் நம்ம செல்லை தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது ஏதாவது ஒரு சேனலில் நாடகம் ஏதோ ஒன்று பார்த்து நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு கண்ணும் கெட்டு போயிடுது. சும்மா அதையே பார்த்துட்டு இருக்கும்போது போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. அதிலே நமக்கு வந்து டென்ஷனாகவும் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதே மாதிரி ஏதோ ஒரு கைத்தொழில் இது அப்படி இல்லைன்னா நீங்கள் டெய்லரிங்கு ஏதோ ஒரு ஒர்க், ஆரி ஒர்க்கு, மெஹந்தி எவ்வளவோ இருக்குது நமக்கு படிக்கிறதுக்கு. அதில் ஏதோ ஒரு கைத்தொழிலை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதை நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய திங்கிங் எல்லாம் எங்கே இருக்குன்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம், எது பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கும், நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து நல்லா வளரும். அப்படி இருக்கும்போது நம்ம திங்கிங் வந்து நம்ம தேவையில்லாத யோசிக்க மாட்டோம். அப்புறம் நம்ம டயர்டும் ஆகாது. நமக்கு வந்து டிப்ரெஷன் மாதிரியும் ஆகாது. நம்ம வந்து ஒரு தொழில் கற்றுக்கும்போது நமக்கு அது நிறைய பெனிஃபிட் இருக்குது. நமக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு கைத்தொழில் நீங்களும் கற்றுக்கோங்க. அந்த கைத்தொழில் கற்றுக்கிட்டு நம்ம செய்யும்போது நமக்கு ஒரு அதில் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கைத்தொழிலெலாம் லேடிஸ் மேக்ஸிமம் குழந்தைய வச்சுட்டு நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளான ப்ரூச் ஒர்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஆரி ஒர்க் பண்ணலாம், அப்புறம் டெய்லரிங் மேக்ஸிமம் பண்ணலாம். நிறைய பேர் மெஹந்திலாம் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் பண்ணும்போது நமக்கு நல்ல மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நிறைய ஒர்க் பண்ணுவோம். அது ரிலேட்டடாக நம்ம நிறைய லேர்ன் பண்ண முடியும். நிறைய நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது புதுசு புதுசாக கற்றுக்கலாம். அப்பொழுடைய நம்ம மைண்டு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் சும்மா டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ ஒன்று கற்றுக்கோங்க. உங்களுக்கும் அது வந்து ஒரு சின்ன வருமானமாகவும் நமக்கு அமையும். ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு ப்ளவுஸில் நம்ம 100 200 வரைக்கும் வாங்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 4 ப்ளவுஸ் பண்ணுவோம் அல்லது ஒரு 2 ப்ளவுஸ் பண்ணுவோம் அப்படின்னாலுமே நமக்கு 200 ஒரு ப்ளவுஸ் பண்ணாலும் நமக்கு 100 கிடைக்கிது. அதனால் நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு இருக்கிற டைமிங்கில் நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்களும் அந்த ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஒரு கைத்தொழிலை கற்றுக்கோங்க. அப்போனா நமக்கும் உடம்புக்கும் நல்லதாக இருக்கும், மைண்டும் நமக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ஒர்க் கற்றுக்கிறதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன பண்ணிகிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் நேரம் நம்ம பகலில் தூங்குவோன்னு தூங்கினா நைட்டு நமக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் இருக்குது.
இப்போ நம்ம இந்த ஃபுல் டைம் இதே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது நல்லா நீட்டாக நமக்கு தூக்கமும் நல்லா தூங்கி எழுந்திரிக்கும்போது நமக்கு நல்ல மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பெண்கள் எல்லாருக்கும் ஒரு கைத்தொழில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கங்க. அதில் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரும்போது நமக்கும் செலவுக்கும் அது ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக ஒரு கைத்தொழில் கற்றுக்கோங்க. உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஃப்ரீயாகவும் இருக்கும். நமக்கு டென்ஷன் எதுவுமே இருக்காது. அந்த ஒரு மைண்டு ஃப்ரீயாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. அப்படி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரூச் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு ஃபீல்டுன்னு நான் சொல்லுவேன். இது டெய்லரிங் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கும்போது நமக்கு நிறைய வந்து மைண்டும் ஃப்ரீயாகும். நமக்கு ஒரு இன்கமும் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியூப் பீடு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அதாவது லாங் டியூப் பீடை கட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அப்போ அங்கங்கே கட் பண்ணும்போது அதில் உள்ள கண்ணாடி துகள்லாம் வருது. அதனால் பார்த்து கவனமாக டீல் பண்ணுங்கள். கொஞ்சம் உடஞ்சிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த டியூப் பீடை எடுத்துட்டு வேறு டியூப் பீடு போட்டுக்கோங்க. பார்த்து கவனமாக பண்ணுங்கள். அதை மேக்ஸிமம் வந்து ரொம்ப சின்ன நீடியிலே எடுத்துக்கோங்க. நானே பாருங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டேன் கொறுக்கிறதுக்காக வேண்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வச்சு பார்த்துட்டு எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சின்ன நீடியிலே எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ப்ரூச் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ரூச் தான். இந்த ப்ரூச் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணனாலும் எனக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணனாலும் என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு வாங்கிட்டு தான் உங்களுக்கு இதை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அமௌண்ட்டும் பே பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இதை வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு வாங்கிட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மந்த்துக்கு அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் 10 டேஸ் இருக்குது. அந்த 10 டேஸுக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டு மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எத்தனை டியூப் பீடு வச்சு அதில் இன்சர்ட் பண்ண முடியாமல் எடுத்து வச்சுட்டு அடுத்தது பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் கொஞ்சம் லாங்காக பண்ணேன். அதுக்கு பக்கத்து கொஞ்சம் கீழேருந்து அடுத்தது பண்ணேன். அதுக்கடுத்தது கொஞ்சம் பாதியிலேருந்து அதுக்கடுத்த பீடு இப்படி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்லாண்டிங்காக கொஞ்சம் இறங்கி வர மாதிரி இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் நெக்ஸ்ட்டு 2ஐயும் முடிச்சுட்டு ஸ்லீவையும் உங்களுக்கு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மெத்தடில் தான் நான் ஸ்லீவும் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. அதனால் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். கிளாஸ் டீட்டெயில் வேணும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இந்த நாட்டு போடுறத பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த 2 விதமான நாட்டு நம்ம போடலாங்கிறதையும் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் சிக்கு வராத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நூலாக எடுத்து ஒவ்வொரு டிசைனாக பண்ணுங்கள். அப்போனா இன்னுமே நீட்டாக இருக்கும். எனக்கு நான் சொன்னல 2 தடவை எனக்கு நாட்டு விழுந்துருச்சு, அதனால் அப்படி இருந்தது. ஆனால் இப்போ ஸ்டிச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூவ் ஆகவே இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காகவே இருந்தது. டைட்டாகவும் இருந்தது நல்ல. இப்போ பாருங்கள், நான் நீடியில் ஃபஸ்ட்டு லைட்டாக கிளாத்தில் குத்தி எடுத்துகிட்டு அந்த நீடியில் த்ரெட்டை வந்து 3-4 தடவை சுற்றிடுறேன். சுற்றும்போது அது ஒரு நாட் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுலேருந்து அது வராது. பாருங்கள், லைட்டாக நீடியில் குத்தி எடுத்தாச்சு. குத்திட்டு எக்ஸஸாக உள்ள அந்த பக்கத்தில் உள்ள த்ரெட்டை பிடிச்சி நீங்கள் 2-3 தடவை நீடியில் சுற்றிட்டு அப்படி ஒரு நாட் நீடியில் மேலே எடுத்துட்டிங்கன்னா நாட் விழுந்துடும். உங்களுக்கு வேணும்னா 2-3 தடவை நாட் போட்டுக்கோங்க. ஒரு தடவை போட்டாலே இது வந்து வெளியில் வராது. அப்படி இல்லை அப்படின்னா நீடியில் குத்தி எடுத்துகிட்டு ஒரு லூப் மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த லூப்புக்குள்ளே விட்டு நீடியில் மறுபடியும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அப்படியும் நாட் போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பாருங்கள், கொஞ்சம் நீடியில் குத்தி எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக இழுக்காமல் கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு ஒரு லூப் மாதிரி வரும். அந்த லூப்புக்குள்ளே திருப்பியும் நீங்கள் நீடியில் சுற்றி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸஸாக உள்ள த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா லைட்டாக B7000 கம்மை போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அது வெளியில் தெரியாது. இப்போ பாருங்கள்,
இந்த ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த டியூபில் ஸ்டிச் பண்ணது, நகரவே இல்லை. இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஸ்லீவ் ஒர்க் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, ஷோல்டர் நம்ம மேலே பிடிச்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த ஷோல்டருக்கு நேராக ஸ்லீவை வந்து ஒரு மடித்து விட்ருங்க. மடித்து விட்டுட்டு அதுக்கு அதுதான் நம்மளோட ஸ்லீவோட சென்டரு. அந்த சென்டர் பக்கத்தில் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு 2 பக்கமும் நீங்கள் நல்லா கம் போட்டு ரிங்கை ஒட்டிக்கோங்க. இது நீங்கள் ஸ்டாக்கிங் கிளாத்து வைக்கிறீங்கனாலும் முதல்ல ஸ்டாக்கிங் கிளாத்துக்கு வச்சு அதை சுற்றி லைட்டாக கம் போட்டுக்கோங்க. கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 கையிலையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் ஷோல்டரோட சென்டரில் மேலே டாட் பிடிச்சிருப்பாங்க தெரியுமா, ஷோல்டர் பிடிச்சிருப்போம்ல, அதுக்கு நேராக நீங்கள் அந்த ஸ்லீவை மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டிங்கன்னா அதில் ஒரு லைன் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுதான் நமக்கு வந்து ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டு. அந்த சென்டர் பாயிண்ட்டில் நம்ம வந்து இப்போது என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கம் போட்டு அதில் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கம் போட்டு ஒட்டும்போது நமக்கு அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கும். அதனால தான் அதை நம்ம ஒட்ட சொல்கிறது. நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் கூட வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் ஸ்டிச் பண்ணிடலாம். இதுவும் நான் அந்த சேம் நெக்கில் என்ன பேட்டர்ன் கொடுத்தனோ அதே மெத்தடில் தான் இங்கேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ரூச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அல்லது இதில் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ரூச் வேணும்னாலும் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதே சேம் மெத்தடு தான். நான் ஃபஸ்ட்டு ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், ரிங்குக்கு ஃபஸ்ட்டு ரிங்கை நம்ம கம் போட்டு ஒட்டியிருக்கோம். இருந்தாலும் திருப்பி ஒரு நீடில் வச்சு ஒரு 3 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஒரு நீடிலுக்கு ரிங்கு சுற்றிருக்கோம்ல, அந்த ரிங்குக்கு வெளியிலேருந்து நீடியில் எடுத்துகிட்டு அந்த ரிங்கு உள்பக்கமாக நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 3 ஸ்டிச் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா அது ஸ்ட்ராங்காக தான் நிற்கும். நம்ம ஆல்ரெடி கம் போட்டிருக்கிறதுனால அது நீட்டாக வந்துடும். ஸ்லீவ் பார்ட் வந்து மார்க் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து ஒரு மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செல்ஸை வச்சு அட்டாச் பண்ணிடலாம். செல்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் லீஃப் சீக்வன்ஸ் வச்சு அட்டாச் பண்ணலாம். இது நம்ம நெக்கில் பார்த்த அதே டிசைனில் தான் நான் இங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த ஒர்க் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. பாருங்கள், கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கு இது தான் ஃபினிஷிங்கு. எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரூச் தான் இது.
இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் பார்ட்டு இந்த இப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கங்கே வந்து டியூப் பீட் ஏதோ அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த பால் பீட் ஏதோ அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங். ஃபுல் வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அழகாக வந்திருக்கு. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அந்த சாரீக்கு இது ஆப்டாக தான் இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.